ஸ்ரீ சத்குணராஜாவை பற்றிய ஒரு சிறிய அறிமுக உரை. ஒரு புகழ்பெற்ற கல்வியாளர், ஊக்கமளிக்கும் தலைவர் மற்றும் இந்த பல்கலைக்கழகத்தின் பெருமைமிக்க மகள். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் தற்போதைய துணைவேந்தர் பேராசிரியர் சிவக்கொழுந்து ஸ்ரீ சத்குணராஜாவை அறிமுகப்படுத்துவது இந்த சாஸ்வதம் பெருமை கொள்கின்றது. பேராசிரியர் ஸ்ரீ சத்குணராஜா யாழ் பல்கலைக்கழகத்தின் 9வது துணைவேந்தராக ஆகஸ்ட் 28, 2020 அன்று கடமைகளை பொறுப்பேற்றார். யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தின் பெருமைமிக்க முன்னாள் மாணவரான அவர் 1983 கணிதத்தில் முதல் தர கௌரவ பட்டம் பெற்றார். கணிதத்தில் மதிப்புமிக்க சர் அருணாச்சல மகாதேவா நினைவு பரிசை வென்றார். மேலும் கல்வியில் மட்டுமல்லாமல் விளையாட்டிலும் சிறந்து விளங்கினார். 2வது இலங்கை பல்கலைக்கழக விளையாட்டுப் போட்டிகளில் பல்கலைக்கழக கால்பந்து விளையாட்டில் தங்கப்பதக்கங்களையும் பெற்றார். இன்னும் பல உங்களுக்கு இந்த சாஸ்திரத்தில் வாழ்த்துக்கள். தங்களின் வாழ்த்துக்கள் தங்கம் போன்றதையா. வருக இந்த விழாவை வாழ்த்த. மண்ணளிக்கும் செல்வமோ பெறுவார் மதிவானவர்தம் செல்வமும் அழியா முத்தி வீடுமென்றோ பண்ணளிக்கும் பரிமணியாமல் பைங்குடி. சிறுத்தவம் நாட்டியம் ருக்மிணி தேவி அதுக்கு ஒரு ஆரம்பத்தை அளித்தார். சமூகத்தில் பல அந்தஸ்தோடு அது இருக்கையில் இன்றைக்கு அந்தஸ்தில் உள்ளவர்கள் கொண்டாடுகிறார்கள். அதுக்கு ருக்மிணி தேவி கலாச்சேத்திரா பெரும் பங்களிப்பளித்தது. அந்த ஒரிஜின் தொடக்க புள்ளி ஒன்றாயிருந்து இன்றைக்கு பலவாக இருந்து சாஸ்வதம் ஐரோப்பாவில் இருந்து கொண்டாடுகிறது. எங்களுடைய ஜானகி மேடம் சாஸ்வதம் எங்களை மெல்லிய சேவையிட்ட வைர விழா காணும் திருமண கலா மன்றம். அதுக்கு மேலாக எங்களுடைய யாழ் பல்கலைக்கழக கலைஞர்கள் நாட்டியத்துறை இங்கு எங்களுடைய பக்கவாத்தியம் இசை நட்டு வாங்கும் விடுப்பு எங்களுடைய பல்கலைக்கழகத்தின் சிவப்பொன் ராமநாதன் அந்த வகையில் இன்றைக்கு பத்மஸ்ரீ ஜனார்த்தனின் பக்கத்தில் இருந்ததுதான் நான் கொடுத்த புண்ணியம். எங்களுடைய ஜெயந்தி யோகராஜா பவித்ரா ஸ்ரீயோகன் ஒரு பெரிய ஊக்குவிப்பை வழங்கியிருக்கிறார்கள். இப்படி ஒரு நிகழ்ச்சி நடத்துவதற்கு இந்த பெரும்படி தயாரிப்பு பண்ணுவார்கள். பெரும் தயாரிப்பு நாங்கள் பெரிய திரையில தான் அதை பார்த்துருக்கிறோம். பெரும் தயாரிப்புகளை இன்றைக்கு ஒரு திருமண கலாமனை உருவாக்கிய 3 செல்வங்கள் எங்களுடைய ஜனுஷா, ரக்ஷிகா, ஜெனில்லாவை இன்றைக்கு ஒரு பெர்ஃபார்மிங்கில் ஒரு பெரிய வாழ்க்கையில் ஒரு உன்னதமான நிகழ்வை நடத்துறதுக்கு சாஸ்வதம் அது இந்த பங்களிப்பு செய்திருக்கு. திருமண கலாமன் சிறு வயதிலிருந்து ஊக்குவித்திருக்கு. இது ஒரு ஆடல் வேண்டி மண்ணளிக்கும் செல்வத்தை விட விண்ணளிக்கும் செல்வத்தை தருவதாக ஸ்பிரிச்சுவாலிட்டி என்று சொன்னார். நாங்கள் புராணங்களில் பாத்திரங்களை பார்த்திருக்கிறோம். நாராயண சுவாமின்னு ஒரு குஞ்ச பாதத்தை தான் நாங்கள் பார்த்துருக்கிறோம். நாங்கள் தாண்டவங்களை பார்த்ததில்லை. அது மாதிரி முருகனை நாங்கள் சிலையில் வடித்து சிப்பி வடித்ததுக்கு எங்களுடைய குருமார்கள் அதுக்கு சாந்தியத்தை கொடுத்து நாங்கள் அதை வழங்கி கொண்டிருக்கின்ற வேளையில் இன்னைக்கு நீங்கள் பார்த்தீங்க இந்த நாட்டியத்தில் எப்படி முருகனுக்கு உயிர் கொடுத்தார்கள். ஸோ உயிர் கொடுக்கிற கலைஞரால இந்த ஆர்ட் வந்து எங்களுடைய இதயத்துக்கு சொந்தமானது. அண்மையில் நான் சொன்னேன், 9 அம்சங்களை கொண்டது நவரசம். அதில் 5 எங்களுடைய புலன்களுக்கு இனிமையானது, 3 கண்ணை சின்ன மாதிரி எங்களுடைய தூளமான புலங்களை விட சூட்சமான புலங்கள், புத்தி மனம் புத்தி சித்தம் அதுக்கு மிக இனிமையானது. அதுக்கு மேலா 9வது எங்களுடைய ஆத்மா. அதுதான் எங்களுடைய யோகசாமி பாண்ட நல்லூரான் திருவடியை நான் நினைத்த மாத்திரத்தில் எல்லாம் மறப்பேனடிக்கையே ஆத்மா அழியாதென்று அன்பு எனக்கு அவன் சொன்ன மொழி நான் மறந்து போயினோடி. இன்றைக்கு ருக்மிணி தேவி மரிய சேவியர் இந்த கலைத்துறைக்கு தங்களோட ஆத்மா ஆகுதியாக தந்தவர்கள் எல்லாம் இன்றைக்கு இதை பிரசன்னமாக இருப்பார்கள். ஜனார்த்தனன் எங்களுடைய பத்மஸ்ரீ இந்தியாவில் உயரிய விருது பெற்றது. எங்களுடைய யானை மேடம் சாஸ்வதம் இந்த சன்குடி இப்படி ஒரு இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோமன் சொல்லுவேன். அதுக்கு சைத்தியம் என்று பேர் வைக்கணும்னு சொல்லுவார். என்ன நாட்டிய கலைஞர்களை ஊக்குவிக்கிறதுக்கு போதிய அளவு
என்கரேஜ்மெண்ட், ஆதரவு காணாது. அந்த ஆதரவு வழங்குறதுக்கு நீங்கள் எல்லாம் இங்கே ஒன்று கூடியிருக்கிறீர்கள். என்ன புண்ணியம் செய்தனும் எனவே புதும் பூங்குகளை கண்டியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் இங்கே வந்து தம்முடைய நடுவிருக்க பண்ணி பத்மயுகம் பாதங்களை படிக்கிறது. இந்த 3 பிள்ளைகளும் சீரோடு சிறப்போடு வாழ வேண்டும். இந்த திருமண கண்டாட்டம் பணிகள் வைரவிழா தாண்டி தொடர்ந்து பெரிய சிறுவருடைய பணியை தொடர்வதற்கான சாஸ்வதம் என்ற மீனிங்கே தொடர்வதுன்னு சொன்னார்கள். அதுவும் தொடர வேண்டும். இங்கே வந்து இந்திய கலைஞர் விஜயலட்சுமி இந்த தொகுப்பு எல்லாருக்கும் நன்றி. எங்களுடைய இசைக்கலைஞருக்கு நன்றி. வாழ்த்துக்கள். வணக்கம். ஐயாவின் வாழ்த்துக்களுக்கு மனமார்ந்த நன்றி.